ஐயோ ஐயோ, என்ன அழகையா, இதுலதானே விழுந்தாரு எங்க அண்ணே. ஆளை காணலியடான்னு பாக்க இங்க என்னடா கவுன மாட்டிக்கிட்டு 10 வயசு குறைஞ்சவள இருக்கு. அப்படியே தெரியுது. ஆமா பின்ன பொய்யா சொல்லுதே. சம்முன்னு இருக்கீல, உங்களை பார்த்தாலே எப்பா அடியெல்லாம் துவாத்து போவல அப்படியே இருக்கு. செமையா இருக்கிய. எனக்கு இந்த மாதிரி மாடல் ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு ஆசை. உங்க அண்ணக்காரர் எங்க விடுதாரு? சும்மா சேலையெடு புடுப்புடுன்னு வருவாரு. எந்த விசேஷனாலும் ஒரு சேலை. அதான் பார்த்தேன், இதான் நல்ல நேரம். இந்த மாதிரி மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு சும்மா ட்ரையல் பார்க்கலாமாம்ல, அதான் போய் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். இதே மாதிரி 2-3 ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் போட்டு பார்க்கறதுக்கு. அப்படி போட வருவாள உன்னோட போட்டோ நீங்க பாப்போம். ஒன்னா நான் போடுவேன், நீ போட்டோ எடுக்கணும் சரியா? போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடு. சரி, முதல்ல நீங்க போடுங்க. இது எப்படி நல்லா இருக்கா? ஐயோ ஐயோ, கல்யாணம் பொண்ணே நீங்க தான் வரலாம் இருக்கு. எப்பா சூப்பரா இருக்க. அட்டி போலி தூள் கிளப்புதியா. ஆல்ரெடி உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கு. நானும் ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டு பார்க்கட்டுமா? கேட்க வேணும், போடு. ஆல்ரெடி நான் சாரி தான் போட போறேன். எதையாவது ஒன்று போட்டு பாரம்மா, இதான சமயம். சூப்பரா இருக்கு சின்ன பொண்ணு. சரி போதும். ஆல்ரெடி எல்லா ட்ரெஸ்ஸையும் மாதிரி நம்ம ட்ரெஸ் போட்டு போவோம் வாங்க. ஞாபகம் வராயிட்டு அங்க புஷ்பக்கத்தை ஆடிட்டே இருப்போம். என் மாமியா கிழவிக்கு ஒரு சேலை எடுத்துடலான்னு பார்த்து ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்க்க என்ன கலர்னு. என் மாமியா கிழவி என்னன்னு தெரியல, போனே எடுக்க மாட்டேங்குது. ஒரே ரிங் போயிட்டே இருக்கு, இல்லைன்னா நாட்டுச்சுன்னு வருது. என்னன்னு தெரியல, எங்க கிடக்குன்னு தெரியல. வேற எங்க போவோம்? இந்த கிழவியோட சேர்ந்து எங்கேயாவது உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கோம். சரி வாங்க போவோம், துணியை மாத்திட்டு போவோம். ஏக்கோ கல்யாணம் பட்டு எடுத்தது கண்டியாக்கா இந்த சூட்கேஸ்? ஆமாமா, சரி போமா. ஞாபகம் வராயிட்டு இந்த சோகத்தை எங்க போய் சொல்லன்னு எனக்கு தெரியல. நான் அவ்வளவு துக்கத்துல இருக்கேன். அவ ஆட்டம் போடுதா, என்ன நடக்குன்னு தெரியலையே. எதுக்கு இந்த ஆட்டம்னு தெரியலையே. எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன ஜோசியக்காரனா? அதையும் நீனே சொல்லு. ஊரை விட்டு காலி பண்ணி போறேன்னா இப்ப கேன்சல் ஆயிட்டோ? இந்த ஊர்ல இருக்க போறாளோ? சொல்லுடா செல்லக்குட்டி, அதான விஷயம். எனக்கு தெரியும் அவள் இந்த ஊரை விட்டு போக மாட்டது எனக்கு தெரியுமே. வந்துட்டு சொன்னாலும் சொல்லிருப்பா, சொல்லாம இருக்க மாட்டா. ஏன்னா நீ எல்லாரும் ஒரே குழுவுல இருக்கீங்க, அவ குழு தலைவி. நான் அப்பவே சொன்னேன், இந்த ஊரை விட்டுலாம் ஒன்னும் போவாத, உன் மாமியார் வீட்டுலாம் உனக்கு செட் ஆகாது, போய் 2 வாரத்துல அங்கிருந்து ஓடி வர போறேன். எதுக்கு தேவையில்லாம பேசாம உங்க அம்மா வீட்டுல இரி, உன் புருஷன் வர வரைக்கும் இங்க இரி அப்படின்னு சொன்னேன். கேட்கவே இல்ல. அவதான் திடுது பண்ணி என்ன ஊருக்கு போனா அப்படி இப்படி என் புருஷன் சொன்னா அப்படி இப்படி சொல்லிட்டு பொருட்கள் எல்லாம் கடத்தணும் இன்னைக்கு ராத்திரி இப்படின்னா. எனக்கு தெரியும் இதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு பாட்டு போடுங்கடா, ஒரு குத்து போடுவோம். ஒருவேளை என்ன பத்தி எதுவும் தெரிஞ்சுட்டா, அதனாலதான் இவ சந்தோஷத்துல குதிச்சு டான்ஸ் ஆடுதாளோ. அண்ணன் அதுக்கு மேல அவனும்ல சேர்ந்து கிடந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். எது வரனாலும் கதவு பூட்டிட்டு டான்ஸ் ஆடி தொலைய வேண்டியதான், என்னன்னு போக வேண்டியதானே. இப்படி திறந்து போட்டுட்டு கிடந்து நல்லா பார்த்து வயிற்றுச்சு படத்துக்காண்டியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கவோ. எப்பா பாட்டு சத்தம் நின்றுட்டு நல்ல வேலைப்பா, நிம்மதியா இருக்கு இப்பதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல தங்கச்சி, சின்ன காயம். என்ன சின்ன காயமா? இதா சின்ன காயம்? மூஞ்சி மாரையெல்லாம் பியாத்தி எடுத்துருக்கா. எங்கட வா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் பொண்டாட்டி மேல. என்ன பாடுபடுத்தா, எம்மா அடிச்சு பஞ்சராக்கி வச்சிருக்கா மூஞ்சி மாரையெல்லாம். எதுக்குனே தயங்குத? நான் இருக்கேன், உன் தங்கச்சி நான் இருக்கேன். ஒவ்வொரு வீட்லயும் புருஷனா பொண்டாட்டி கொடுமைப்படுத்தான்னு நம்ம ஊர் உலகத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க என்னன்னா பொண்டாட்டி புருஷனா விட்டு அடிக்கா என்ன மாதிரி பாடா படுத்துதா. பேசி முடிச்சிட்டியா? என்னனே இப்படி ஒரு மாதிரி பேசுத? பாரு, என் பொண்டாட்டி என்ன அடிச்சான்னு ஒன்றரை சொன்னா அத பார்த்தாலே தெரியுதே, மூஞ்சி முறையெல்லாம் பியாத்து இருக்குது. ரூமுக்குள்ள போகும்போது இவ்வளவு நேரம் நல்ல சந்தோஷமா தானே இருந்த. அதுக்குள்ள 5 நிமிஷத்துல உங்க 2 பேருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க? நான் அடி வாங்கினேன், என் பொண்டாட்டி அடிச்சான்னு எந்த நேரத்துல நான் சொன்னது இல்ல. அங்க 2 பேரும் சின்னதா ஒரு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீ பாத்துட்டு தானே இருந்த, கதவு திறந்தானே கிடந்துச்சு. அது முதல்ல. ரெண்டாவது நடந்தது நீ பாக்கல இல்ல? பாக்கலனே, அதனால தான் கேக்கேன். டான்ஸ் தான முடிஞ்ச மாதிரி இருந்து, அதுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய காயம்னு. அப்போ ஒண்ணு கூட்டி போய் நொங்க எடுத்துக்கன்னு அர்த்தம். அங்க 2 பேரும் வாங்க பழகலாம் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோகிராமுக்கு செலக்ட் ஆயிருக்கோம். சின்னதா ஒரு டான்ஸ் பிராக்டிஸ்ல நாம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டு அவ கை மேல கன்னத்துல பட்டுட்டு அவ்வளவுதான். இதுக்கு மேல அவ அடிச்சு போட்டா மிதிச்சு போட்டா அப்படின்னு எந்த வார்த்தையும் நீ சொல்லாத. என்னன்னு இதெல்லாம் அப்பட்டமான பொய்யா இருக்கு. கீழே நீ ஸ்லிப் ஆகி விழுந்து அவ கையும் கன்னத்துல பட்டா இப்படி ஒரு காயம் வருமா? பாரு, அவளுக்கு பயந்து பயந்து இப்படி போய் சொல்லுதே. இந்த பாரு, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கோழி மிதிச்சு குஞ்சிச்சு ஆவாது. சும்மா சில பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், சில பல அடிகள் உள்ளதான் செய்யும். அதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன் போறேன் புண்டாக்கு வாங்க போறேன்னு சொல்லி சொன்னோம்னா கதை கிழிஞ்சு போயிரும்.
குடும்பமா இருக்காது, குட்டிச்சவரா போயிரும். உன்னை போய் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்ட மாதிரி என்ன சொல்லணும்? வேற புருஷன் முன்னாடி சண்டைங்கிறது சகஜம்தான். 5 நிமிஷம் சண்டை போடுவோம், 6வது நிமிஷம் நாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிடுவோம். நீ தூரதானே நிக்கணும். நாங்களா இந்த விஷயம் சண்டை இந்த பிரச்சனை உன்கிட்ட வந்து சொன்னோம்னா விளக்கு திக்கவா, பஞ்சாயத்து பண்ணவா. அது வரைக்கும் நீ பேசாம ஈரி தாயே. நீ சண்டை போடி என்னன்னு போ, எனக்கு என்ன வந்துச்சு? இப்ப சொன்ன பத்தியா, இதான் கரெக்டான வார்த்தை. செல்லக்குட்டி இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஆமா, செல்லக்குட்டி நொல்ல குட்டின்னு அவ சப்பாத்தி கட்டி தீட்டு உன் மண்டை வாக்குல போடட்டு கேட்க மாட்டேனே, அடி வாங்கு. ரொம்ப வலிக்குதா மாமாய்? வாங்க மாமாய், உங்களுக்காண்டி ஸ்பெஷல் ஆட்டி எலும்பு சூப்பும் அண்டா நிறைய பிரியாணியும் செஞ்சு தரேன். எல்லாம் சரியா போயிரும். பாத்தியா, இதான் புருஷன் முன்னாடி சண்டைங்குது. கடைசியில எதுல வந்து முடிச்சு பாத்தியா? ஆட்டு எலும்பு சூப்பும் அந்த நிறைய பிரியாணியுமா. சம்மர் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஒரு பொருள் வாங்கினா கூட இந்தியா முழுக்க ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ தான். நிறைய பேர் நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஆர்டர் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கு ப்ராடக்ட்ஸ் சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நம்மளோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் சொந்தங்களே. ஒரு நிமிஷம் நம்ம 3 ரோசஸ் ஆல் அட்ரஸ் இல்லன்னு பாத்துட்டு இருக்கியா? ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். நம்ம 3 ரோசஸ் ஆல் அட்ரஸ் காணலையே சொல்லி தேடிட்டு இருக்கியா? நம்ம 3 ரோசஸோட நிலைமை என்னன்னு லேசா பாருங்க. அதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல. யார பத்திர 3 பேர் வாயை பிளந்துட்டு நிக்காவா? எக்கோ எக்கோ இது சத்தமா கூடிட்டு பேராம. புஷ்பா யார்ட்டி அது? எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தாங்க. இரு நான் சொல்லுதக்க விவரமா. அகிலட்சுமி அக்கா நல்லா இருக்கீங்களா? இக்க என்ன ஆச்சுக்கா? எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏக்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ஏக்க நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க முகம் எப்படி இருக்கா? நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கோம். இக்க எங்க ஊர்ல வீடு வாடகைக்கு பார்த்து போட்டியா? அதுக்கப்புறம் அடுத்த வாரங்கிட்ட ஜாமான்லாம் ஒதுக்கிட்டு வந்து சேருவேம்மா பிள்ளையும் கூட்டிட்டு அப்படின்னு சொன்னியா? அதுக்கப்புறம் என்னக்கா அணக்கத்தையே காணல? ஏங்க எங்க ஊருக்கு வரல? ஆமாக்கோ, வீடு வர சும்மா கிடக்கு. இன்னும் அந்த வீடு வாடகைக்கு போகவும் இல்ல. அதுவும் இல்லாம வீட்டு ஓனர் வந்து எங்கேயோ வெளியூருக்கு 2-3 மாசமா போயிட்டாரா. அதனால அவர்ட்டையும் கேட்க முடியல. அதுக்கப்புறம் உங்க நம்பருக்கு போன் போட்டா உங்க நம்பர் வேற நாட் ரீச்சபிள் வந்துட்டே இருக்கு. நாங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டே இருந்தோம். நிறைய பேர் வேற கேட்டுட்டு இருந்தாங்க. புதுசா ஒரு அக்கா வந்தாங்கல்ல உங்க ஊர்ல வீடு பார்த்துட்டு, அங்க வரலையே என்ன ஏதுன்னு அவங்கள ஆளே காணலையே அப்படின்னு வேற நிறைய பேர் உங்களை பத்தி விசாரிக்க வேற ஆரம்பிச்சிட்டாவோ. எங்க ஊர்ல வீடு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களோ? நானும் அந்த வீட்டுக்கு ஒரு வாரத்துல வந்துடலாம் தான் நினைச்சேன். சூழ்நிலை வந்து எப்படி இல்லாம மாறி போயிட்டு. என்னக்கோ எது பிரச்சனையோ? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் நம்ம ஞாரம். அதத்தான் சொல்லணும். ஏங்க ஒரு மாதிரி அசந்தாப்புல இருக்கியோ? ஒண்ணு இல்லம்மா, 2-3 நாளா சரியா தூங்கல. அதான் ஒரு மாதிரி அசந்தாப்புல இருக்கேன். நீங்க எல்லாரும் ஏதோ துணி எடுக்க வந்தாப்புல இருக்கு. ஆமாக்கா, பின்னால நிக்கல. அது எங்க அக்கா மோவனுக்கு இந்த 4 நாள்ல கல்யாணம். அதுதான் துணி எடுத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியே ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டு. அக்கோ நீங்க ஏதோ துணி எடுக்க வந்த மாதிரி இருக்கு. யாருக்கு? உங்களுக்கா? எனக்கு இல்லம்மா, என் மொவளுக்கு தான். ஐயா கேட்கன்னு நினைச்சேன். இக்க உங்க மொவளுக்கு எத்தனை மாசம் ஆச்சு? இப்போ 7 முடிச்சு 8 தாமா ஆகுது. ஆனா அதுக்குள்ள லேசா வயிறு வலிச்சாப்புல இருக்குன்னாமா. என்னக்கா 7 முடிச்சு 8 தான் ஆகுது, அதுக்குள்ள வலி வந்துட்டுன்னு சொல்லுதியா? என் மொபைல் இடுப்பு வலிக்குன்னு சொன்ன கையை உடல, எனக்கு கால் உடல. உடனே ஒரு காரை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டோம்மா. ஒரு பொருள் ஒன்றும் எடுத்துட்டு வரல. அதெல்லாம் ஆஸ்பத்திரியில் விட்டு காட்டினோட டாக்டர்மா ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடணும். உடனே என்ன ஏதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதெல்லாம் ஒரு நைட்டு கிட்டி தேவைப்படும்ல ஏதோ ஒரு அவசரத்துக்கு. அதான் நர்சம் வச்சுனா நான் பார்த்துக்கிட்டதம்மா பிள்ளை போல எனக்கு. அதனால நீங்க பக்கத்தில் இருக்க கடையில் தானே போய் ஒரு நைட்டு கிட்டி எடுத்துட்டு வாடியாங்க அப்படின்னா. அந்த தான் நானும் வாடி வந்தேம்மா. எங்க இருக்கா பாருங்க வந்துட்டாரா? அவர் எங்கம்மா வரல. அன்னைக்கே நான் ஃபோன் அடிச்சு சொன்னேன், பிள்ளைக்கு மாசம் ஆகிட்டு இருக்கு, ஜீவன் வர கழிக்கணும், அதனால வந்துருங்க மருமனான்னு இருக்கேன். அவர் என்னான்னு யாதுன்னு கேட்காரா? அண்ணா வரேன் வேலைன்னு கிடக்காரு. என்னம்மா வேலை சொல்லி பொண்டாட்டி பிள்ளைய விட என்ன வேலை சொல்லி சொல்லுமா? சரி கவலைப்படாதீங்கக்கா. இப்போ இடுப்புலின்னு சொன்னோன்னே எனக்கு கை உட மாட்டேன், கால் உட மாட்டேங்கலாமா? கூட ஒரு ஆள் ஒத்தாசிக்கு இல்லாம தானே நான் அங்கேயும் அல்லாடிட்டு இருக்கேன். இல்லைன்னா என் பிள்ளைகிட்ட இருக்கிறதுக்கு இல்லாம நான் அங்கே துணி எடுக்க வாடி இருந்திருக்கேன் பாத்தியா? இக்கோ பாக்கியலட்சுமிக்கா சொல்லுது பார்க்கும்போது பாவமா இருக்குக்கா. கூட ஒரு ஆள் ஒத்தாசைக்கு இல்லாம அங்கேயும் அல்லாடிட்டு கிடக்காங்க போல இருக்கு. மனசளவுல ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க போல இருக்கு. பார்த்தாலே தெரியலக்கா, ஒரு மாதிரி மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கு. அந்த அன்னைக்கு வரும்போது எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது ஏதோ மனசுக்குள்ள ஒரே சோகத்தை வச்சுட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கு. அக்கா உங்க எல்லாரையும் கொண்டு போய் ஊர்ல கொண்டு விட்டுட்டு நான் மட்டும் போய் அக்கா கூட போய் என்ன ஏதுன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வந்துட்டுமாக்கா. இடி எங்கெல்லாம் கொண்டு போய் ஊர்ல கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் 2வது இங்க வந்து நீ ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா உனக்கு ஆஸ்பத்திரியும் தெரியாது. அதுக்கப்புறம் எங்களை விட்டுட்டு வரதுக்குள்ள உனக்கு நேரம் ஆயிரும்டி. அந்த அக்கா இருக்க பதட்டத்தை பார்த்தா ஒருவேளை இன்னைக்கு பிரசவம் ஆயிட்டுனா பாவம் ஒத்தையில என்ன செய்வோம், அங்கேயும் ஓடிட்டு கிடக்க ஆளுலும் இல்லாம என்ன செய்வா அந்த அக்கா. அதனால நான் ஒண்ணு சொல்லுவேன், நாங்க 2 பேரும் ஒரு கார் பிடிச்சி இல்லைன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடும். எனக்கு கூட வரணும்னு ஆசைதான். பாவம் எங்க அக்காவை ஒத்தையில அனுப்பிட முடியாது. இல்லாட்டி அதுக்குள்ள வீட்டுல சுவாலி வேற கிடக்கு. ஆமாக்கா நீ சொல்லுது சரிதாங்க. நீ
நீனும் உங்க அக்காவும் நேரா ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிருங்க. நான் 4 முடி பாக்கியலட்சுமி அக்கா 3 பேரும் நம்ம வந்து கார்லயே போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல என்ன ஏதுன்னு பார்த்துட்டு முன்ன பின்ன ஆனாலும் காரை கொண்டு தந்துருவோம். என்னக்கா? அது ஒண்ணு இல்லடி, என் புருஷன் சொல்லிக்கிட்டேன். ஆத்திர அவசரத்துக்கு உதவாம என்னத்தை நம்ம மனசாலுன்னு இருந்து என்னத்துக்கு இடி சீக்கிரம் போட்டின்னு யாராவது இடி உன் புருஷன் இது ஈஸ்வரம். நீ வரக்கா, யாருக்கு எந்த கஷ்டம்னாலும் மொதல உடவி உதவணும்ட்டே அப்படின்னு பாரு. நான் போகும்போதே போன் அடிச்சு சொல்லியிருந்தேன்க்கா, என் மாமியா கிழவிக்கு தான் போன் அடிக்கணும்னு கொஞ்சம் முன்னால இருந்து போட்டுட்டே இருக்கு. என்னன்னு தெரியல, நாட்டு கிளவி எங்க போச்சுன்னு தெரியல. சரிம்மா போயிட்டாருன்னு யார வராது. அங்கே என் மோவர் ஆஸ்பத்திரியில இருக்க பத்தியலாமா முடிஞ்சா இந்த மாசம் கடைசிலனா அப்படி உங்க ஊருக்கு ஜாமான்லாம் ஒதுக்கிட்டு வரலாம்னு நினைச்சிருக்கேன். நில்லுங்கக்கா, நானும் வசந்தியக்காவும் உங்க கூட வரோம். ஐயா வேண்டாம் சின்ன பண்ண, உங்களுக்கே வேலை இருக்கும். நீங்களே கல்யாணத்துக்கு துணி எடுக்க வந்திருக்கீங்க. இதுல என்னக்கா இருக்கு, நானும் வருவேன். வீட்டுல கொஞ்சம் சுவாலி கிடக்கு, அதனாலதான் இவ 2 பேரும் போச்சனே 2 பேரும் வாரன்னு தான் சொல்லிட்டு இருக்காவோ. ஒத்தியில அங்கேயும் ஓடிட்டு அடைக்க லேசா என்ன ஏதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் ஆள் தேவையில்லைன்னா நாங்க வீட்டுக்கு கிளம்பிடுதோம். சரிம்மா, உங்களை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த காலத்துல என்ன ஏதுன்னு சொந்தக்கார கூட கேட்க மாட்டா. உங்களை ஒரே ஒரு நாள் தான் உங்க ஊர்ல வச்சு பார்த்தேன். உங்க ஊர்ல இருந்து அட்வான்ஸ் கொடுத்தேன். ஆனா நீங்க எல்லாரும் என் பிள்ளைக்கு இடுப்புலன்னு சொன்னா அவரை நீ வேற போட்டி போட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு வாடி ஆரம்பிச்சதே பார்த்தலாமா. உங்க வேலையை விட்டுக்கிட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா உங்களை நினைச்சாலே. இங்க மனுஷன்னு பிறந்தா உங்களுக்கு ஒரு கஷ்டம் தான் நாங்க உதவ போறோம், எங்களுக்கு ஒரு கஷ்டம் தான் நீங்க உதவ போறியா. வேற என்னத்துக்கா இருக்கு இந்த உலகத்துல. பேசிட்டு இருக்க நேரம்ல போங்கடி. சரிம்மா போயிட்டு வரமா, கவலைப்படாதீங்கக்கா, தைரியமா போங்க. இடி கையில துட்டு இது வச்சிருக்கேடி. ஏக்கா இது எனக்கு கேள்வி, நம்ம 4 முடி வரும்போது பேங்கே கூட அந்த மாதிரி எவ்வளவு நாள் துட்டு வாங்கிக்கலாம். ஏடிஎம் கார்டு என்கிட்ட இல்ல, ஆதார் கார்டு தான் வச்சிருக்கேன். வேணுமா? அது போதும், உங்க அக்கவுண்ட்ல இருக்க பணத்தெல்லாம் எடுத்துடலாம். கடவுளே, இப்பமே குழந்தை பிறந்துறான்டா. இன்னும் மாசம் கிடக்க 2 மாசம் கிட்ட நல்ல முழுசா நிறைவாயி நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கட்டும். என்னக்கா அப்படி என்ன பாத்துட்டே இருக்க, இதுக்கு முன்னால பாக்காத மாதிரி? அதிய பேட்டி, உனக்கு மட்டும் இவ்வளவு இறக்க குணமா இருக்கு. என்னவுக்கா, இந்த மாசமா இருக்க பிள்ளைகளெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும், ஒரு பக்கம் இறக்கமாவும் இருக்கும். நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணுமே அப்படின்னு தோணும். நம்மளாம் மாசமா இருக்கும்போது கூட அப்படி பயம் இல்லக்கா, இப்ப யாரையா பார்க்கும்போது அப்படிலாம் தோணுது. ஏடி புஷ்பா, உன் நல்ல குணத்துக்கு எந்த குறையும் வராதுடி. சரிக்க போமாக்கா, ஒரு ஆட்டோ பிடிச்சு போவோம், இல்லன்னா ஒரு கார் பிடிச்சிருமா. ஜவுளி கடைக்கு வாசல்லே கார்ல நின்னுட்டி வா, ஒரு கார் பிடிச்சு போவோம் வீட்டுக்கு.